ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேர்ஸ்டே மார்னிங் காலையிலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அதிசயங்க. என்ன அதிசயம்னு பார்த்திங்கன்னா, அவன் வந்து எழுப்பி விடாமே ஏஞ்சிட்டாங்க. காலையிலே ஏஞ்சது இல்லாமல் பாப்பாவையும் வந்து சேர்த்து எழுப்பி விட்டான். பாப்பா வந்து ஏஞ்சாங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டாங்க, நொய் நொய் நொயின்னு அழுத வினயமாக தான் இருப்பாங்க. அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சேன். அவங்க வந்து தூக்குமான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, இது மேலே டேபிள் மேலே உக்காந்துக்கோ, நான் சமைக்கிறத பாருன்னு சொல்லிட்டு நான் வந்து லஞ்சு பேக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தம்பிக்கு வந்து இன்றைக்கி வந்து லெமன் சாதம், அப்போ வந்து எக்கு தான் வந்து செஞ்சுருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து கருப்பு கொண்டக்கடலையை வந்து வேக வச்சு கொடுத்துருந்தேன். இதேமாரி கொடுத்து விட்டா தான் வந்து அவன் வந்து ஸ்கூலில் சாப்பிடுவான். வீட்டிலலாம் வந்து இதெல்லாம் வந்து சாப்பிடவே மாட்டான். ஸ்கூலுக்கு கொடுத்துட்டா கண்டிப்பாக சாப்பிட்டு தானே ஆகணும். அதனால் வந்து நான் ஸ்கூலுக்கு வந்து இதேமாரி ஐட்டமாக செஞ்சு கொடுத்துருவேன். தம்பியை வேன் ஏற்றி விட்டுட்டு வந்துட்டேன். லெமன் பாதி கட் பண்ணி சாப்பாடு செஞ்சுட்டு மீதி இருந்ததை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன்னா திருப்பி மறாத நாள் எடுத்து தூக்கி தான் எறிவேன். அதனால் வந்து இதேமாரி வந்து குடத்தை வந்து விளக்கிடுவேன். அதுக்கப்புறம் வந்து வாசலில் வந்து காக்கா வந்து என்ன சாப்பிட்டுட்டு போடுச்சுன்னு தெரிலங்க, ஒரே ரத்தமாக இருந்துச்சு. அதுவுமே வந்து நல்லா தேய்ச்சி கழுவி விட்டேன். அப்போ இந்த ஸ்மெல்லு போவே இல்லைங்க. என்னடா எனக்கு வந்த சோதனைன்னு சொல்லிட்டு நல்லா ஃபினாயிலை போட்டு தேய்ச்சி கழுவி விட்டேன். காலையிலே வந்து வயிற்ற பரட்ட ஆரம்பிச்சிடுச்சு. வெயில் வந்து பல்ல காமிச்சிக்கிட்டு இருக்குங்க. அப்போ தான் வந்து நான் வந்து கோலம் விட்றேன். எனக்கு தெரிஞ்சது இந்த 5 கோலம் தாங்க. இந்த 5 கோலத்தில் தான் ஒரு கோலம் விட்ருக்கேன்.